வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 1 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இல்லை, கேரளாவில் மட்டும் மழை. இன்றைக்கு வெப்பமானது வடமேற்கு மற்றும் தெற்கு உள்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்திருந்தது. மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். இன்றைக்கு தேதி 1, நாளை 2. கண்டிப்பாக நாளை ஓரிரு இடங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் தொடங்கும். 3ஆம் தேதி நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தென் கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீலகிரி முதல் வால்பாறை இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரம் மழை உறுதி. 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி பரப்பில் அதிகரித்து கண்டிப்பாக இருக்கும். தென் கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டங்கள், மதுரை உள்ளிட்ட புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் வடக்கு பகுதி, டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் என்று 4ஆம் தேதி மழை பொழிவு ஆங்காங்கே தொடங்கினோம். 5ஆம் தேதி ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, தென்கடலோர, தென் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி என்று மழை. 6ஆம் தேதி வடகடலோரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட. 5 அல்லது 6ஆம் தேதி சென்னைக்கு தொடங்கும். 5, 6, 7, 8 நல்ல மழை காத்திருக்கு. இடி மின்னலுடன் கூடிய மழை தான், இடி மின்னலுடன் கூடிய மழை. ஆக கிழக்கு காற்று, மேற்கு காற்று இரண்டும் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி முதல்ல கடலோரம் அதிகாலை காலை நேரத்தில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். மதியம் உள்ளே போய் மழைப்பொழிவை கொடுக்கும். மாலை மேற்கே போய் கொடுக்கும். பிறகு மேற்கு காற்றோட வேகம் கூடி கிழக்கே வந்துடும் நள்ளிரவு அதிகாலையில். இப்படி 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மழை. ஆனால் 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி கூடியிருக்கும். 4ஆம் தேதியை விட 5ஆம் தேதி பரப்பில் கூடியிருக்கும். எல்லா நாளும் ஒதுக்குதல் இருக்கும், ஒதுக்குதல் இல்லாமல் இருக்காது. கோடை மழை, வெப்பச்சலன இடிமழை, தாழ்வு சுழற்சி வந்தாலும், அரபிக்கடல் காற்று, வங்கக்கடல் காற்று வந்தாலும், வெப்பம் உயர்ந்து குறைந்த அழுத்தம் ஏற்பட்ட பிறகுதான் அதை குளிர்விக்க கிழக்கு மேற்கு திசை காற்று வந்து பிறகு மழையாக இறங்கி பிறகு அடுத்தடுத்த ஊர்களுக்கு காற்றுடன் மழைப்பொழிவை இடிமின்னலுடன் கொடுக்க பயணிக்கும். இது ஆக 5, 6, 7, 8 நல்ல மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இடிமின்னலுடன் பெய்யும் இடத்துல சற்று பலத்த மழை, அதாவது கனமழையும் அருகிலே ஒதுக்கி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே அங்கே கனமழை பொழிவை கொடுக்கும். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரே நாளில் அட்டே டைமில் பெய்யாது. ஒதுக்கி தான் பெய்யும். அதாவது 3ஆம் தேதி தொடங்கினாலும் 4ஆம் தேதி தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு. 5ஆம் தேதி பரவலாக 6, 7, 8 வடகடலோரம் உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கும், புதுச்சேரி, காரைக்காலுக்கும் நல்ல மழை இருக்குது. 4லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். 12ஆம் தேதி வரை இருக்குது. அது மேற்கு தொடர்ச்சி மலையில் 10, 11, 12 இருக்கும் ஆங்காங்கே. இந்த எப்படி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இருக்கோ அதே போல் 10, 11, 12 இருக்கும். நல்ல மழை, பரவலான மழைன்னா 5லிருந்து 8 வரை, 5, 6, 7, 8, 5, 6, 7, 8 இந்த நாட்களில் இருக்கும். சரி, இதுக்கு அப்புறம் எப்போ மழை? அதாவது 8க்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி மேற்கு மாவட்டங்கள்ல மழை இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் கூட தொடங்கும். 18ஆம் தேதி வாக்கில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது. அது 25க்குள்ளேயோ அல்லது அது பெரும்பாலும் வடகடலோரம் அப்பால் தான் போகும். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு இப்போ வரைக்கும் வாய்ப்பு தெரியல. ஆனால் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உண்டு. அது ஆந்திர பிரதேசமா, ஒடிசாவா, மேற்கு வங்கமா, வங்கதேசமா அல்லது தமிழ்நாட்டுக்கும் காற்று சுழற்சியாக இருந்தால் வரவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் நான் இல்லை என்று சொல்வதில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்தால் மழை, விலகி போனால் வெயில் கூடும். புரியுதுங்களா? அது இந்த தேர்தலை ஒட்டிய நாட்களில் வெயில் கூடுமா,
அல்லது மழையை தருமா? இதுதான் ஆய்வில் இருக்குது. கண்டிப்பாக இந்த 5ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை அறுவடையோ அல்லது பிற பணிகளோ மாலை இரவு தான் மழை பொழியும். ஆங்காங்கே தான் மழை பொழியும். ஒதுக்கினால் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும். உறுதியாக 100% எந்த இடத்துல பொழியும், எந்த தேதியில் பொழியும், அதெல்லாம் நாட்கள் நெருங்க அந்த தேதியையும் இடத்தையும் சரியாக சொல்லலாம். அன்றைக்கு மிக துல்லியமாக சொல்லலாம். 24 மணி நேரத்திற்கு ஓரளவு நல்லாவே சொல்லலாம். ஆனால் இந்த கோடை மழை என்பது ஒதுக்கித்தான் பெய்யும், ஒதுக்கித்தான் பெய்யும். ஆனால் அந்த 4 நாட்களில் ஒரு நாளாவது உங்களுக்கு மழை பெய்யும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வெயில் அதிகரித்து பிறகு மீண்டும் சிஸ்டம் உருவாகும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது கனமழை, விலகி போனால் அது சற்று விலகி போனால் மேகமூட்ட வானிலை, குளிர்ச்சியான வானிலை, முற்றிலுமாக விலகி கொஞ்சம் தீவிர நிகழ்வாக இருந்து மேற்கு காற்றை ஈர்த்தால் வெயில் அதிகரிக்கும், வெப்பம் அதிகரிக்கும், கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆகவே வருமா விலகி போகுமா? அது 3வது வார நிகழ்வு வருமா விலகி போகுமா? அது 4வது வாரம் முற்பகுதியில் கூட இருக்கும். 24, 25 தேதி வரைக்கும் கூட மாறலாம். கண்டிப்பாக மாத இறுதி நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை பொழிவை தரும். அதாவது ஏப்ரல் இறுதி வார இறுதி நாட்கள் நிகழ்வு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரும். ஆகவே இந்த மாதத்தில் 2 நிகழ்வு சொன்னோம். இப்போ ஒரு நிகழ்வு வெப்பச்சலன இடைமழை பொழிவு கொடுக்கும்போது 18, 19, 20 தேதிகளில் அது கொஞ்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியிலேயே தீவிரமடைஞ்சு மண்டலமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து மாத இறுதியிலையும் ஒரு மண்டலத்துக்கோ அல்லது தீவிர தாழ்வு பகுதிக்கோ வாய்ப்பு இருக்குது. இதே போல் மே மாதத்துலேயும் நிகழ்வு இருக்குது. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் உறுதியான நிகழ்வு இருக்குது. அதாவது 20 தேதிக்கு மேலே உறுதி. அது அரபிக்கடலில் நிகழ்வு உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. வங்கக்கடலில் ஏப்ரல்லையும், மே முற்பகுதியில் வங்கக்கடல்லையும், மே பிற்பகுதியில் அதாவது பின் 20ஆம் தேதிக்கு மேலே பின் 10 நாள் அரபிக்கடல்லையும் அது தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் பொழுது கேரளாவில் மழைப்பிடிப்பை தொடக்கினால்தான், அதாவது கேரளாவிற்கு மழைப்பிடிப்பை கொடுத்தால்தான் அது முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை என்று சொல்வார்கள். அது லட்சத்தீவை ஒட்டி போய் கேரளாவை கொடுக்காம போயிட்டுனா அடுத்த நிகழ்வு உருவாகி கண்டிப்பாக ஜூன் முதல் வாரத்தில் 3, 4, 5 தேதிகளில் மழைப்பிடிப்பை தென்மேற்கு பருவமழையை தொடக்கி கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நிகழ்வு அரபிக்கடலில் மே இறுதி நாட்களில் இறுதி வாரத்தில் வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் உருவாவதற்கு சாதகம் இருக்குது. வங்கக்கடல் நிகழ்வு ஏப்ரல்லையும் இருக்குது, மே மாதமும் இருக்குது. ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள். வரக்கூடிய நாட்களில் அறுவடையோ அல்லது தண்ணீர் பாய்ச்சுதல், பருத்திக்கு தண்ணீர் பாய்ச்சிடலாமா, உரமிடலாமா, இதெல்லாம் அவசரப்பட்டு உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம். நான் முதல் நாள் சொல்கிறேன், அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மழை உறுதினா உரமிடலாமா அல்லது உரமிட வேண்டாமா, தண்ணீர் பாய்ச்சலாமா, இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிந்து துல்லியம் அறிந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.